ஸோ ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ESP32 மாடியூல் மைக்ரோ கண்ட்ரோலரை எப்படி MicroPython மூலியமாக ப்ரோக்ராம் பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் நீங்கள் நிறைய பேர் வந்து ஆர்டினோ ஐடி யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து VS கோட் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பீங்க யூஸிங் பியூர் C லாங்குவேஜ். சில பேர் ஈவன் MicroPython கூட வச்சு கோட் பண்ணலாம் இந்த ஐடியை வச்சு. பட் நம்ம அதை சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ரீசன் என்னன்னா, பிகினர்ஸ்க்கு வந்து இதை செட்டப் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட், இட் டேக்ஸ் டைம். ஸோ அதே மாதிரி நிறைய எரர்ஸும் வரும். ஸோ அதனால் இந்த ஐடியை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதனால் நம்ம இன்னொரு ஐடி யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஐடி பேர் தான் Thonny ஐடி. இட்ஸ் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஈஸி டு செட்டப். ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு எப்படி செட்டப் பண்ண போகிறோம்னு அந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் guys. உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்க ப்ரௌசரை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் போய்ட்டு Thonny IDEன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே வந்துடும். ஸோ அதோட அஃபிஷியல் வெப்சைட் தான், ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே விண்டோஸ்க்கான இன்ஸ்டாலர்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ exe ஃபைல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட ஃபஸ்ட் 64 பைட்டை வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஸ்டால் ஆகுது. ஸோ ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆனோன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஐ அக்செப்ட் தி அக்ரிமெண்ட்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ப்ரௌசர் நேமை வந்து என்னென்னு வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் டெஸ்க்டாப் க்ரியேஷன் ஐகான் ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ யூ டோன்ட் வரி. ஸோ ஒன்ஸ் ஃபினிஷிங் வந்தோடனே அவ்வளோதான், உங்கள் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஸோ ஓகே ஃபினிஷ் கொடுத்து ஓகே கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐடியை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஐடி இங்கே இருக்குது, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ESP32 மாடியூலை வந்து லேப்போ இல்லை உங்கள் பிசியோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் ESP32 வந்து உங்கள் பிசியோட லேப்போட கனெக்ட் பண்ணிங்கன்னா டூல்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. மேனேஜ் பிளக்இன்ஸ் இருக்காங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ESP டூல்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தா இங்கே ஃபஸ்ட் ரிசல்ட் தான். ஆக்சுவலி இது வந்து இன்பில்டாகவே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகுதுன்னா நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்துலேயுமே இன்பில்டாக இன்ஸ்டால் ஆகிட்ருக்கும். ஜஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு. எஸ், இதில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ ஓகே க்ளோஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே டூல்ஸ் ஓப்பன் பண்ணி ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், அங்கே ஜஸ்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே இன்டர்பிரிட்டர் இருக்குவாங்க. ஸோ திருப்பி டூல்ஸ்க்கு போங்க. டூல்ஸ்க்கு போய்ட்டு ஆப்ஷன் கீழே ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கே போர்ட்டுன்னு இருக்கலாம். இங்கே வந்து தானாக வந்து என்னோடய போர்ட்டு வந்து செட் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும் இந்த போர்ட் தான் அப்படின்னு. ஏன்னா புதுசாக யாராவது வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலில் இப்போ தான் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தானாக அடாப்ட் ஆகாத. ரீசன் என்னன்னா, இதுக்கான டிரைவர் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டீங்க, இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படி சப்போஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகலைன்னா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணால் வெரி சிம்பிள். இதை இப்போதைக்கு கேன்சல் கொடுத்துருங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு CP2102 டிரைவரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட் லிங்க்கே அதுதான். ஸோ ஜஸ்ட் டவுன்லோட்ஸ்க்கு போய்ட்டு இங்கே வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட்ஸில் யூனிவர்சல் விண்டோஸ் டிரைவர்னு இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த ப்ரொசீஜர் எனக்கு தேவை கிடையாது. ஸோ தென் திருப்பி வந்து வாங்க, டூல்ஸ்க்கு போங்க. ஆப்ஷன்ஸ்க்கு போய்ட்டு இன்டர்பிரிட்டரில் இது உங்களுக்கு தானாக செலக்ட் ஆகிட்ருக்கும். இதை இன்னொரு மாதிரியும் செக் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து டிவைஸ் மேனேஜருக்கு போயிடுக்கோங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் உங்களோட போர்ட் அதை எடுங்க. ஸோ இங்கே எனக்கு காமிச்சிருக்கு பாருங்க, நான் ப்ளக்இன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு காமிச்சிருக்கு. நான் இப்போ ப்ளக் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு இதுவே காமிக்கல. ஸோ திருப்பி நான் ESP32 ப்ளக்இன் பண்ணோன்னா அந்த டிரைவர் வந்து இந்த ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி இங்கே போர்ட்ஸில் போட்டுரும். ஸோ அதனால தான் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னா இந்த மாதிரி இங்கேயும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு டிரைவர் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சாங்க. ஸோ என் டிரைவர் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. திருப்பி வந்து Thonny ஐடிக்கு போய்ட்டு டூல்ஸ், ஆப்ஷன்ஸ், இன்டர்பிரிட்டர். ஸோ தானாக வந்து எனக்கு செலக்ட் ஆகிட்டுருக்கு. ஃபைன். தென் வந்து இன்ஸ்டால் ஆர் அப்டேட் MicroPython ESP டூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிக்காது. பிகாஸ் என்ன ரீசன்னா, ஹைட் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் அதை இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து MicroPythonோட ஃபேமிலியை பார்த்து நம்மளது வந்து ESP32 கிளிக் பண்ணிக்கோங்க. வேரியண்ட் வந்து ஓவர் மாடியூல். ஸோ இதையும் கிளிக் பண்ணேன். எக்ஸ்பிரஸ் ஓவர் மாடியூல் வெர்ஷன் வந்து நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து இங்கே இன்ஃபோன் கொடுத்துருக்காங்களா, ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிங்க
இன்டர்நெட் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஒரிஜினல் பேஜுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே போய்ட்டு நம்மளோட போர்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இந்த போர்டு தானே நம்மளுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற போர்டும் இதுதான். ஸோ இதுக்கு தான் நம்ம இது பண்ணுவோம். அதுக்கோட ஸ்டேபிள் ரிலீஸ் வெர்ஷன் தான் 1.20. ஸோ நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணும்போது மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், தானாகவே அப்டேட் பண்ணிக்கும். ஸோ அவங்க அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அது இருந்தாலும் இப்போ இன்ஸ்டாலும் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங் டவுன்லோடு என்ன இருக்குல்ல, ஜஸ்ட் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு லேப்டாப்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டைம் ஆகும், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஜஸ்ட் அது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். 100% வர வரைக்கும் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுவோம். ஒன்ஸ் இங்கே டன்னு வந்தோன்னா நம்ம க்ளோஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதுவும் ஓகே கொடுத்துருவோம். ஸோ அது இன்ஸ்டால் ஆனோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ரீசெட் பண்ண மாதிரி இதுவே தானாக ரீசெட் ஆகிருக்கும். நீங்கள் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம், அது கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா உங்கள் ESP32 மாடியூலில் ரீசெட் பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ மீன் லெஃப்ட் சைடில் ஒரு பட்டன் இருக்கும், என்னன்னு பண்ணணும். அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் ரீசெட் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும். நீங்கள் எத்தனை வாட்டி இந்த மாதிரி ரீசெட் பட்டன் அமுத்தினாலும் ஸோ இந்த மாதிரி ரீசெட் ஆன மாதிரி உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக பூட் ஆகிருக்குன்னு நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி இந்த MicroPython யூஸ் பண்ணுறது நம்மளோட அட்வான்டேஜ் என்னன்னா இது ஒரு இன்டர்பிரட்டர் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ நம்ம கமெண்ட்ஸை வந்து ஒரு தடவையும் கம்பைல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இங்கேயே நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரன் டைம் என்விரான்மெண்ட் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ரன் பண்ணி போஸ்ட் பண்ணோம்னா அது வந்து நம்ம ESP32 வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம இப்போ எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ESP32 இருக்க ஆன்போர்டு எல்இடியை எப்படி ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது கூட தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் கூட தான் இப்போ டைப் பண்ண போகிறேன். இம்போர்ட் மெஷின். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் எல்இடின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு machine.pin. ஸோ நம்ம எந்த பின்னை கான்ஃபிகர் பண்ண போகிறோம்ன்றனா, ஏன்னா மைக்ரோ கண்ட்ரோலரில் 2 பின் தான். ஐ மீன் ESP32 இருக்க ஆன்போர்டு எல்இடியோட பின் வந்து 2. அதுக்கப்புறம் machine.pin.out, அதாவது இங்கே இன்னுன்னு கொடுத்தோம். இப்போ அவுட்டுக்கு பதிலாக இங்கே இன் கொடுத்தோம் அப்படின்னா, ஐ மீன் கேப்ஸ் லாக்கில் இன்னுன்னு கொடுத்தோம்னா அந்த பின் வந்து இன்புட்டுக்காக, டிஜிட்டல் இன்புட்டுக்காக மாறிடும். ஸோ நம்ம இப்போ அவுட்புட் கொடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். ஸோ கொடுத்துட்டோம். தென் வந்து இப்போ எல்இடி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாம். எல்இடி டாட் ஆன், சாரி நோ கிடையாது, ஆன் பேரந்தசிஸ் என்டர் கொடுத்தீங்கன்னா எங்கள் ப்ளூ லைட்டை பிளிங்க் ஆகாது உங்களுக்கு தெரியும். இதே வந்து எல்இடி ஆஃப்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூ லைட் வந்து ஆஃப் பண்ணுறது தெரியும். ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி இதை சீக்வன்ஸ் பண்ணாலும் ஆன் ஆகும், அப்போனா ஆஃப் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் செட்டப் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து பர்சனலாக நீங்கள் டிஎம் பண்ணாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், அதே மாதிரி ரெக்டிஃபை பண்ணி தரேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.